ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் உடம்புக்கு நிறைய சக்தி கொடுக்கக்கூடிய முருங்கைக்கீரை சூப் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு முருங்கைக்கீரை வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் இது மாதிரி எந்த கீரை வச்சுனாலும் செய்யலாம். இது செய்கிறதுக்கு 3 பழுத்த தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட 6-7 பல் பூண்டு, முருங்கைக்கீரை ஒரு கட்டை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை நல்லா 2 முறை கழுவி தண்ணியை வடித்து எடுத்துட்டு அதையும் சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரையை வேக வைக்கிறதுக்கு நான் 3-4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு முதல்ல அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நல்லா கொதி வரவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். ஓரளவு பாதி வெந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிட்டேன். ஓமம் உங்களுக்கு டைஜஷனுக்கும் நல்லது, அதே சமயத்தில் வாய்வு தொந்தரவும் இருக்காது. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி பதத்துக்கு வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், வாசனைக்கு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நெய்யிலேயே நல்லா பொரியட்டும். உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரை பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிறுத்தீயில் வச்சு கொதிக்க விடுங்க. லேசாக கொதி வரவும் நான் 2 பெரிய தேங்காய் சில்லை கெட்டியாக பால் எடுத்து வச்சுருந்தேன். அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள், உப்புத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் எந்த கீரையிலனாலும் சூப் செய்யலாம். இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.